பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம், ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். சுவாமி, நீர் பேசுவீராக. எங்க கூடி இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரம்தான். சுவாமி, பரிசுத்த ஆவியானுடைய உலாவுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை அசைக்க பண்ணட்டும். ஆண்டவரே, நீ பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், அவருடைய ஆராதனையிலே பங்கேற்கும்படியாய் இங்கு கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையிலும் இந்நேரத்திலே எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் காத்திருக்கிறதான, பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கூட இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் நீங்கள் இங்கே வந்து எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் நாங்கள் வருக வருக என்று எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய காணிக்கைகள் நிமித்தமாய் தாங்க வேண்டும் என்று உங்கள் இருதயத்தில் பாரம் இருக்குமானால், விருப்பம் காணப்படுமானால், தாராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த எண்ணிலே உங்களுடைய காணிக்கைகளை, உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்பி உங்களுடைய ஊழியத்தை தாங்கலாம் என்று உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 66 அதிகாரம் 22 வாக்கியம். ஏசாயா 66:22. நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு சமாதான வாழ்விடம். சமாதான வாழ்விடம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 66 அதிகாரம் 22 வசனம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து வாக்குத்தத்தமாய் மனிதனிடத்திலே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அது என்ன வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது? நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும்
எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சத்தியத்தையும் உங்கள் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எதை குறித்து? ஒரு புதிய சிருஷ்டிப்பை குறித்து அவர் வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு புதிய பூமியை அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அந்த புதிய பூமிக்குள்ளாக நம்மை அழைத்து செல்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி வாக்கு கொடுக்கிறார்? புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்களுக்கு முன்பாக நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சொல்றார் அவரு? உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் யாருக்கு முன்பாக நிற்குமா? சொல்லுங்க, யாருக்கு முன்பாக நிற்கும்? யாருக்கு முன்பாக நிற்கும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் ஒரு புதிய பூமியை உண்டாக்க போகிறார். அப்புதிய பூமிக்குள்ளாக மனிதனை அழைத்து கொண்டு போய் அந்த புதிய பூமியிலே 1000 ஆண்டு காலங்கள் வாழும்படியாக மனிதனை அந்த இடத்திலே வைக்க போகிறார். அப்படி வைக்கும் நாளிலே யாரையும் அழைத்து கொண்டு போக போகிறேன் என்று இங்கு வாக்கு கொடுக்கிறார். யாரையும் அழைத்து கொண்டு போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கவனிக்கணும். உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியையும். படிக்கிறீங்களா இல்லையா? கவனிங்க, படி. எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் நாமமும் உங்கள் சந்ததியும் நிற்கும் என்று அங்கு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 65:17 படிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் நிலைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதும் இல்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும்
உண்டாயிருக்கிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று காணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய வாலிபனையோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களாயிருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் இங்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய பூமியை உண்டாக்க போகிறார். அப்புதிய பூமிக்குள்ளாய் மனிதனை கொண்டு போய் வைக்க போகிறார். எப்படிப்பட்டதான மனிதனை கொண்டு போய் அங்கு வைக்க போகிறார்? எப்படிப்பட்டதான மனிதனை அங்கு கொண்டு போய் வைக்க போகிறார்? கரைத்துறை அல்லாத ஒரு மனிதனை கொண்டு போய் அங்கு வைக்க போகிறார். அந்த பூமியிலே எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள்? இங்கே வசனம் சொல்லுகிறது போல, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நிலைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. முந்தினவைகள் நிலைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்ற பண்ணுவதும் இல்லை என்றால் முந்தினவைகள் எவைகள்? அங்க ஒரு கேள்விக்குறி வருதில்ல. ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நான் உண்டாக்க போகிறேன், முந்தினவைகள் நிலைக்க பண்ண போவது இல்லை என்றால் முந்தினவைகள் எவைகள்? முந்தினவைகள் எவைகள் என்றால் நாம் வாழக்கூடியதான இப்பிரபஞ்சத்தை குறித்து அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பூமி ஒரு நாளிலே அழிக்கப்பட்டு போகும். அழிக்கப்பட்டு போன பின்பு ஜீவனுள்ளோர், எந்த ஜீவனுள்ளோர்? எந்த ஜீவனுள்ளோர்? கரை துறை அற்று பாவ வாழ்க்கையை வெறுத்து ஜீவிய வாழ்க்கையை இந்த பூமியில் எந்த மனிதன் வாழ்ந்தானோ அந்த மனிதனை கொண்டு போய் புதிய பூமியிலே என்ன பண்ண போகிறார்? அவர் வாழும்படியாய் வைக்க போகிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த உண்மையுள்ள ஜீவிய வாழ்க்கையை வாழுகிற அந்த நீதிமானுடைய சந்ததியும் அங்கு என்ன பண்ணப்படும்? என்ன பண்ணப்படும்? நிலை நிறுத்தப்படும். அதுதான் அங்க 66ல சொல்றார். 66:22 சொல்றார். என்ன சொல்றாரு? உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க? புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல, புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியை உங்களுக்கு முன்பாக நிற்கும். எப்பொழுது உங்களுக்கு முன்பாக நிற்கும்? முதலாவது நீ தேவ சமூகத்துக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய் காணப்படும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளை உன் நாமத்தை புகழ்பாட வேண்டுமானால், உன் பிள்ளை உன்னுடைய நாமத்தின் நிமித்தமாய் காக்கப்பட வேண்டுமானால், முதலாவது நீ என்ன பண்ணோம்? நீ என்ன பண்ணோம்? பரிசுத்த ஜீவிய வாழ்க்கை வாழுகிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். எதற்கு நாம் பரிசுத்த ஜீவிய வாழ்க்கை வாழ வேண்டும்? இந்த நித்தியத்துக்குள்ளாய்
இந்த நித்தியத்தில் எவையெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? இங்க 18 சொல்லுது பாருங்க, நான் சிருஷ்டிக்கிறபடி இருக்கிறபடியினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்து இதோ எருசலேமை களி கூறவர்களாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அவர் எப்படி சிருஷ்டிக்கிறாரா? அந்த இடத்துல எப்படி சிருஷ்டிக்கிறாரு? களி கூறும்படியாய், மகிழ்ச்சிக்குள்ளாக்கும்படியாய். இப்ப நம்ம இந்த பூமியில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பேசுங்க. இப்ப நம்ம இந்த பூமியில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்றோம்? சொல்லுங்க, எப்படி வாழ்றோம்? வேதனையுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதானே இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, நான் உங்களைப் போலவே பாடுள்ள மனுஷன்தான். அவர் நம்மை போலவே எல்லா விதத்திலேயும் சோதிக்கப்பட்டார் என்று அவரே சொல்லுகிறார். இப்பிரபஞ்சத்துக்குரியதான வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? சோதனை நிறைந்த வாழ்க்கையாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் நாட்களை ஒவ்வொரு நாளையும் கடப்பதற்கு பல கட்ட சோதனைகளை நாம் தாண்ட வேண்டியதாய் காணப்படுகிறது. பல கட்ட சூழ்நிலைகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. பல கட்டதான தருவாயிலே நம்முடைய வாழ்க்கையை போராட்டங்களிலேயும் பிரச்சனைகளிலேயும் இருந்து நாம் தப்பித்து தேவ சமூகத்தில் நீதியுள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியதாய் இப்பிரபஞ்சத்துக்குரியதான வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமிக்குரியதான வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிதானே? அப்படிதானே? யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாதுங்க, நான் ஜாலியா இருக்கிறேன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நான் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராகிலும் ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? இப்பிரபஞ்சத்திலே முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. ஆனாகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன சொல்லியிருக்கிறாரு? சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உங்களைப் போலவே எல்லா விதத்திலேயும் சோதிக்கப்பட்டேன் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? நீங்க யோசிக்கிறத பார்த்தா எனக்கே டவுட் ஆகுது. இயேசுக்கு சோதனை ஒருவேளை வந்திருக்காது. இயேசுக்கு சோதனை வரலையா? எல்லா சோதனைகளும் இந்த பூமியிலே காணப்பட்டது இயேசு கிறிஸ்து. அவருக்கே அந்த நிலை என்றால் இந்த பூமியில் வாழுகிறதான ஒவ்வொரு மனிதனும் சோதனையின் கட்டங்களை தாண்டி தான் இந்த பூமியிலே வாழ வேண்டிய நிலையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் அவர் உண்டாக்க போகிறார். அந்த புதிய வானத்திலேயும் புதிய பூமியிலேயும் எப்படிப்பட்டதான நிலை காணப்படும் என்று இங்கு சொல்லுகிறார். அந்த புதிய எருசலேமிலே என்ன இருக்காது? வேதனைகள் இருக்காது. மாறாக என்ன இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த பாடுகள் இல்லாத, உபத்திரவங்கள் இல்லாத, போராட்டங்கள் இல்லாத, நிம்மதி இல்லாத ஒரு ஒரு புதிய பூமிக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் இந்த பூமியிலே எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? அவர் சொன்னதைப் போலவே எல்லா பாடுகளையும் அனுபவித்து சகித்து கொண்டவர்களாய் இப்பிரபஞ்சத்திலே நீதியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் நீதிக்குட்பட்டதான அந்த பூமியிலே, புதிய பூமியிலே மகிழ்ச்சிக்குரியதான வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்க நம்மை அழைத்து கொண்டு போக அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் எருசலேமின் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி
கேட்பதில்லை. என்ன இல்லை அங்க? அங்க என்ன இல்ல? கவனிக்கணும். அங்க என்ன இல்ல? அழுகையின் சத்தம் இல்ல, கூக்குரலின் சத்தம் அங்க இல்ல. இங்க என்ன இருக்கு? டெய்லியும் அழுது கொண்டு இருக்கிறது, டெய்லியும் கூக்குரல் இடுகிறதான சத்தம். எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள்? எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவங்கள்? எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டங்கள் என்று ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் கூடியிருக்கும் பொழுது புலம்பாத நாட்களே கிடையாது. அனுதினமும் தேவ சமூகத்திலே நாம் எப்படி அண்டை சேருகிறவர்களாய் காணப்படுகிறோம்? புலம்பலோடும் கண்ணீரின் அழுகையோடும் மாத்திரமே தேவ சமூகத்துக்கு முன்பதாய் கிட்டி சேருகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இங்கு வாக்கு சொல்லுகிறார், அந்த புதிய பூமிக்குள்ளே அழுகை இல்லை, புலம்பல் இல்லை. ஏன்? ஏனையா அங்கு அழுகை இல்லை, புலம்பல் இல்லை? அங்கு தேவனாகிய கர்த்தரே வாசம் செய்கிறபடியினால், அவருடைய ஜீவியத்தின் ஒளி பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் அங்கு இருக்கிறபடியினாலே, அவரோடு கூட நித்தியமாய் நம் வாழ்க்கையை நாம் வாழக்கிறபடியினாலே அங்கே என்ன இல்ல? அழுகை இல்லை. என்ன இல்ல? அலறல்கள் இல்லை. இந்த வாழ்க்கையை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ எப்படிப்பட்ட பிள்ளையாய் காணப்பட வேண்டும்? இப்பிரபஞ்சத்துக்குரியதான பாடுகளை சகித்து, போராட்டங்களை சகித்து, எல்லாவற்றிலேயும் ஜெயித்து நித்திய வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் இந்த மகிழ்ச்சியை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த நித்தியத்தின் மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவோம், ருசி பார்க்கிறவர்களாய் காணப்படுவோம். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12, 26, 27. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைக்க பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது என்று இங்கு திருவசனமாய் அவர் நமக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல் மாறி போகும். எப்படி? இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலை நிற்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும். அசை உள்ளவைகள். இப்பிரபஞ்சம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? சொல்லுங்க. இப்பிரபஞ்சம், இந்த பூமி எப்படிப்பட்டதாய் காணப்படுது? சொல்லுங்க. பூமி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அசை உள்ளதாய் காணப்படுகிறது. எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அசை உள்ளதாய் காணப்படுகிறது. எப்படி அசை உள்ளதாய் காணப்படுகிறது இந்த பூமி? சொல்லுங்க. எப்படி அசை உள்ளதாய் காணப்படுகிறது? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் அவை சுற்றி கொண்டிருக்கிறபடியினாலே அசை உள்ளதாய் காணப்படுகிறது. இப்பூமியில் இருக்கிறவைகளும்
எப்படிப்பட்டதான படைப்பாய் காணப்படுகிறது? அசைவுள்ள படைப்புகளாய் இப்பூமியில் இருக்கிறவைகளையும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இங்க என்ன சொல்லுது பாருங்க, அசைவுள்ளதானவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறி போகும். அசைவுள்ளவைகள் மாறி போகும், அசையாதவைகளைப் போல. இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை கூட நம்ம படிப்போம். அந்த 27 படிங்க. இன்னும் நன்றாய் கவனிக்க வேண்டும். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலை நிற்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும் என்பவைகளை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் எப்படி அசைவுள்ளதான இப்பிரபஞ்சத்திலே காணப்படுகிற அத்தனையும் அந்த அசைவில்லாத பூமியில கவனிக்கணுங்க. அந்த அசைவில்லாத பூமியிலே காணப்படும். எப்படி காணப்படும்? எப்படி காணப்படும்? ஒரு காரியம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி அசைவுள்ளதாய் காணப்படுகிறது, புதிய பூமி அசைவில்லாததாய் காணப்படும் என்று இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு என்ன பண்ணுது? சூரியனையும் சுற்றி வருகிறதாய் இப்பிரபஞ்சம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் புதிய பூமி எப்படிப்பட்டதா இருக்கும் என்று இங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். அசைவில்லாததாய். அப்படின்னா இந்த பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது போல தொங்கிக் கொண்டில்லாமல் நிலைநிறுக்கப்பட்டதாய், நிலைத்திருக்கக்கூடியதாய் அந்த புதிய பூமி காணப்படும். நிலையானது. மீண்டும் மீண்டுமாய் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலேயும் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். நிலைத்திருக்கக்கூடியது, நித்தியத்துக்குரியது, நிலையானது, இவை எல்லாம் என்றென்றைக்கும் நீடித்திருக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்நாட்களிலே ஒரு மிகப்பெரிய சத்தம் வரும். அந்த சத்தத்தில் எழுப்பப்படுகிறதான துணியின் நிமித்தமாய் என்ன பண்ணப்படும்? அசையக்கூடியதான இப்பிரபஞ்சம் அசையாததை போல மாற பண்ணப்படும். அது அழிக்கப்பட்டு அசையானது நிலைநிறுத்த பண்ண கூடும். அந்த புதிய பூமிக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? அடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மன்னிக்கணும், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின பொழுது, தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின பொழுது, யோவான் ஸ்நானகன் கண்ட தரிசனமாய் அவர் எப்படி குறிப்பிடுகிறார் இங்கு? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. நிலையில்லாத இந்த பூமியும் இந்த வானமும் என்ன பண்ணப்படும்? ஒழிந்து போகும். வசனம் கூட அதுதான் சொல்லுது.
அவருடைய வருகையின் போது வானம் எப்படிப்பட்டதாய் மாறி போகும் என்று சொல்லுகிறது? சுருட்டப்பட்ட பாயை போல. எப்படிப்பா மாறிடும்? சுருட்டப்பட்டதை போல. ஒரு பாயை சுருட்டினா எப்படி ஆயிடும்? நீட்டா இருக்கிற பாய் சுருண்டு போயிடும். விரிவாய் விருக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஆகாய விரிவு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் போது எப்படிப்பட்டதாய் மாறி போகும்? அது சுருட்டப்பட்டதாய் மாறி போகும். அப்படி சுருட்டப்பட்டதாய் மாறி போகிறதான அந்த வானத்தை எப்படிப்பட்டதான தரிசனமாய் அவர் பார்த்திருக்கிறார் யோவான் ஸ்நானகன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. ஏன் சமுத்திரம் இல்லாமல் போயிற்று? குறிப்பாய் அவர் எதற்காக அவர் சமுத்திரம் இல்லாமல் போயிற்று என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். இந்த பூமி எதனுடைய நிறைவாய் காணப்பட்டது? எதனுடைய நிறைவாய் காணப்பட்டது? பிரபஞ்சம் சமுத்திரத்தின் நிறைவாய் காணப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்ததான நாளிலே ஜலம் ஒரு பக்கமாய் சேரட்டும் என்று அவர் உத்தரவு கொடுத்த பொழுது தண்ணீர் எல்லாம் எப்படி போனது? மூன்றில் ஒரு பங்காக மாறி. அப்போ அவருடைய வருகையின் பொழுது ஆதாரத்துவமான நீர் ஜலம் இல்லாமல் போகும். இந்த பூமி அழிக்கப்படும் நாளிலே ஜலம் இல்லாமல் போகும். புதிய பூமி புதிய வானம் படைக்கப்பட்டதின் நாட்களிலே நம்மை கொண்டு போய் நன்றா புரிஞ்சுக்கணும். நீங்க அவர் வருகையின் பொழுது ஜீவிய வாழ்க்கை வாழுகிறவர்களை அவர் அழைத்து கொண்டு போய், நித்திய ஜீவனுடையவர்களை அவர் அழைத்து கொண்டு போய் எங்கே நிலைநிற்க பண்ண போகிறார்? எங்கு வாழ வைக்க போகிறார்? அவர் நித்திய வாழ்க்கையை வாழும்படியாய் அவர் வாழ வைக்க போகிறவராய் காணப்படுகிறார். அந்த நித்திய வாழ்க்கையை வாழுகிறவர்கள் எப்படிப்பட்டதான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள்? கவனிக்கணும். நித்திய வாழ்க்கையை வாழுகிறவர்கள் எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் வாழ்வார்கள்? வசனம் சொல்லுகிறது, அந்த நித்திய புதிய பூமியிலே புதிய வானத்திலே வாழுகிறதான மனிதன் 100 வயது சென்று மரித்தாலும் கூட அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்படுவான்? எப்படிப்பட்டவன் சொல்லுவான்? வாலிபன் என்று சொல்லப்படுவான் என்று திருவசனம் சொல்லுகிறது. ஏனையா அவன் 100 வயது சென்று மரித்திருந்தாலும் கூட வாலிபன் என்று சொல்லப்படுவான் என்று அங்கு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அந்த புதிய பூமியின் வாழ்நாள் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறதான வாழ்நாள் எவ்விதமாய் காணப்படுகிறது? 1000 வருடமாய் இருக்கிறபடியினாலே 100 வயதாகி மரித்தாலும் அவன் வாலிபன் எனப்படுவான் என்று திருவசனம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு 60 வயது கடந்தாலே அல்லது 50 வயதை கடந்தாலே என்னவென்று குறிப்பிடுகிறோம்? வயசாயிடுச்சு, உனக்கு ஓரமா இருக்கு. 50 வயதை நாம் தொட்டுவிட்டால் உடனடியாய் நமக்கு நேராய் எழுப்ப பண்ணுகிறதான வார்த்தை எவ்விதமான வார்த்தையா இருக்கிறது? 50 வயசு ஆயிடுச்சு, இனிமே என்ன பண்ணும்? நீ வயசான கேட்டகரியில உன்னை சேர்த்தாச்சு, நீ என்ன பண்ணும்? அமைதியா இருக்கணும். ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லப்படுகிறது?
இந்த பூமிக்கு வேண்டுமானால் 50 வயது தொட்டவர்கள் வயதானவர்கள் என்று நாம் சொல்லலாம். ஏன்? இந்த பூமியில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதான வயது எவ்விதமான வயதாய் காணப்படுகிறது? 70 பலத்தின் மிகுதியால் 80. அவ்வளவுதான். ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 70 அல்லது பலத்தின் மிகுதியால் 80. 80 வயதை யாரை தாண்டி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஒருவேளை பலத்தின் மிகுதியால் தன்னுடைய வாழ்க்கையின் ஆயுசு நாட்களை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆனால் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, கையளிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. அவ்வளவுதான். ஆனால் திருவசனம் சொல்லுகிறது, நாம் அந்த புதிய பூமியிலே எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் என்று? 1000 வருஷம் வாழ்வோம். நீங்க கேட்கலாம், எப்படிங்க 1000 வருஷம் வாழ முடியும்? எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷனால 1000 வருஷம் வாழ முடியுமா என்று நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய நன்மை, ஒரு மனிதனால் 1000 வருஷம் வாழ முடியும் என்று இப்பிரபஞ்சத்தில் வாழ்ந்து காட்டிய மனிதர்களே சாட்சியாய் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். முதலாவது மனிதன் 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். இப்பிரபஞ்சத்தில் சிருஷ்டிக்கப்பட்டதான மனுஷன் ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அப்போ ஒரு மனுஷனால 930 வருஷம் வாழ்ந்திருக்க முடியுமானால், மீதி இருக்கிறதான 70 வருஷத்தையும் அவனால் வாழ்ந்து கழிப்பதற்கு புதிய பூமியிலே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு என்ன பண்ணுவாரு? நிறைவை கொடுப்பார். நிலை இல்லாத இந்த பூமியிலேயே ஒரு மனிதனால் 930 வருஷம் வாழ முடியுமானால், நிலையான புதிய பூமியிலே என்ன பண்ண முடியும்? 1000 வருடங்கள் அங்கு வாழ முடியும். யாரால் வாழ முடியும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சித்தத்திற்கு கை கொண்டு, அவருடைய திருவசனத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் 1000 தேவனுடைய அரசாட்சியின் பொழுது அவர்களால் வாழ முடியும் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்களிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வசனத்தை நாம் வாசித்து கடந்து போவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவையாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நன்றாய் கவனிக்க வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே
நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? அந்த புதிய பூமிக்குள்ளாய் புதிய வானத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்கிறதான விருப்பமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான விருப்பம், புதிய பூமிக்குள்ளாய் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்கிறதான விருப்பம் மாத்திரம் இருந்தால் மாத்திரம் போதாது, எப்படிப்பட்டவர்களாயும் நாம் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். வாசிங்க 15 வாசிங்க. இல்ல 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், புதிய வானத்துக்குள்ளாகவும் புதிய பூமிக்குள்ளாகவும் பிரவேசிக்கப்பட வேண்டும், நித்திய வாழ்க்கையை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கிறதான, எதற்குள்ளே வந்திருக்கிறதான ஜீவிய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறதான நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டிக்காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஏதோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை எடுத்துவிட்டு திருவிருந்திலே கையெழுத்து விட்டால் நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விடுவேன், இந்த புதிய பூமியினுடைய வாழ்க்கையை நான் சுதந்திரித்துக் கொண்டு இருப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்லாமல், நாம் எப்படிப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கரை குறையற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். அந்த புதிய பூமியின் வாழ்க்கையை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான விருப்பம் மாத்திரம் இருந்தால் மட்டும் போதாது, எப்படிப்பட்டவர்களாயும் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும்? கரையில்லாதவர்களாய், பாவ கரையில்லாதவர்களாய். இன்றைக்கு அநேக உபதேசங்கள் இவ்விதமாய் நம்மை கடந்து வந்து கொண்டிருக்கிறது, நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட உபதேசங்கள்? நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் இயேசுவுடைய இரத்தத்தினாலே அவை எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு விடும் என்று தவறான உபதேசங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை! இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும்? பாவத்தை செய்யாத, கரை பிறை அல்லாத வாழ்க்கையாய் இந்த பூமியுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். வேறு எதற்கு ஐயா இயேசுவுடைய ரத்தம் சிந்தப்பட்டது? எந்த பாவத்தை போக்குவதற்காக இயேசுவுடைய ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது? நித்தியத்தின் குறித்ததான வெளிப்பாடு அல்லாமல் நாம் செய்து கொண்டிருந்தோமே, அந்த பாவத்தை குறித்ததான கரையை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது. நித்தியத்துக்குரியதான வெளிப்பாடு இல்லாமல் செய்து கொண்டிருந்ததான பாவத்தை குறித்து சிந்தப்பட்டதான இயேசுவினுடைய ரத்தம் அது. இப்போ நித்திய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கப்பட்டு விட்டது. இப்போ நம்ம பாவம் செஞ்சுட்டு இயேசுவுக்கு முன்பதாய் வந்து, இயேசுவே என்னை மன்னித்து விடும், நான் நிலை நிற்க முடியாதபடிக்கு இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று
நீ அறிக்கை செய்வாயானால் அந்த இம்மைக்குரியதான தண்டனையை நீ என்ன பண்ணுவா? பெற்றுக்கொள்வ. வசனம் தெளிவா சொல்லுது, அறியாமல் செய்த பாவத்துக்கு தான் மன்னிப்பு உண்டு, தெரிந்து செய்கிற பாவத்துக்கு மன்னிப்பு ஒரு பொழுதும் கிடையாது. தெரியாத செய்த பாவம் எது? நித்தியத்தின் ராஜ்யத்தை குறித்து தெரியாமல் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. நித்தியத்தை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு கிடைக்கப்பட்ட பின்பு, எந்த நித்தியத்தை குறித்ததான வெளிப்பாடு? அது ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டதான நித்தியத்தை குறித்ததான வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நாம் பாவத்தை துணிகரமாய் செய்வோமானால் அந்த பாவத்துக்கு ஒருபொழுதும் மன்னிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. அதை தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். கரை திரை அற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இப்பிரபஞ்சத்திலே காணப்பட வேண்டும். புரியுதா? நான் புதிய வானத்துக்குள்ள போயிடுவேன், இயேசுடைய வருகையிலே நான் பங்கேற்று விடுவேன், அவரோடு கூட நான் சென்று விடுவேன் என்று வெறுமனே விருப்பப்பட்டால் மாத்திரம் நம்மால் போக முடியாது. ஆசை நம் இருதயத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆனால் அதை காட்டிலும் மேலாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல கரை அற்றதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். எங்கே? இப்பூமியிலே அழிவுக்குள்ளாய் இருக்கிறதான இந்த பிரபஞ்சத்தின் வாழ்க்கை கரையற்ற வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். தேவன் விரும்பத்தக்கதான வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்தால் மாத்திரம்தான் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும். புதிய பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து 1000 வருட காலமாக நாம் வாழ்ந்து சந்தோஷம் மிகுந்தவர்களாய் நித்திய தேவனோடு கூட நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்கிறவர்களாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் வாழ்விடம் உனக்கு தேவையானால், சந்தோஷத்தின் வாழ்விடத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், சமாதானத்துக்குரியதான நித்திய வாழ்விடத்திலே உனக்கென்று ஒரு வீடை நீ கட்ட வேண்டுமானால், சமாதானத்துக்குரியதான அந்த புதிய பூமியிலே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமானால், இந்த நிலையில்லாத பிரபஞ்சத்திலே உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும்? கரை அற்றதான வாழ்க்கையாய், நித்தியத்துக்குரியதான வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ஏன்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பாவத்தை காண மாட்டாத சுத்த கண்ணனாய் அவர் இருக்கிறபடியினால் அவருக்கு முன்பதாய் கரைகள் அற்றவர்களாய் நாம் சென்று என்ன பண்ணோம்? நிற்க வேண்டும். கரை அற்றவர்களாய் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் நாம் சென்று நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கரையோடு கூட அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாகவே நம்ம நிற்க முடியாது. முன்னாடி போய் நிற்கிறது அப்பாற்பட்ட விஷயம். கரையோடு கூட பிரசன்னத்திலே நம்மளால நிற்க முடியாது. பஸ்பமாயிடுவோம். என்னவாயிடுவோம்? பஸ்பமாயிடுவோம். அதுதான் மோசேக்கு சொல்றாரு தேவனாகிய கர்த்தர், என்னை கண்டவன் ஒருவனும் இல்லை. ஏன்? அவன் எரிந்து போய்விடுவான். என்னுடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக, என்னுடைய மகத்துவத்தின் நிமித்தமாக. ஏன்? அவர் சொல்றார், நான் ஒருவனும் காணக்கூடாதபடிக்கு ஒளியில் வாசம் செய்கிறவனாயிருக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட இடத்துல காணப்படுகிறார்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த தேவனாயிருக்கிறார். அந்த பரிசுத்த தெய்வத்தை காண வேண்டுமானால் கரை அற்ற வாழ்க்கையை இப்பிரபஞ்சத்திலே நீ வாழ வேண்டும். ஜெபம் செய்வோமா? அந்த வாழ்வுக்காய், அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காய் தேவனிடத்திலே நாம் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போமா? ஒருவேளை இப்படிப்பட்டதான நித்திய பூமியை குறித்ததான வெளிப்பாடு இதுவரைக்கும் இல்லாதிருக்குமே ஆனால்
இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, அந்த நித்திய பூமியை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய 1000 ஆண்டின் அரசாட்சியிலே நானும் ஒரு மனிதனாய் அந்த பூமியிலே, புதிய பூமியிலே என்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டுமா என்று நீ இப்பொழுது உன்னை தாழ்த்துவாயானால், நித்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பாயானால், உன்னை அழைத்து கொண்டு போக, கரம் பிடித்து அழைத்து கொண்டு போக அவர் சித்தமுள்ள தேவனாயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில் சுவாமி அப்பா, உடைய புதிய பூமிக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கவர்களாய் எங்களை தகுதியாக்கப்படும்படியாய் இந்த பூமியிலே, நிலையில்லாத அழிந்து போகிறதான இந்த பூமியிலே சுவாமி கரை துறை அற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு துணை புரிகிறார்கள். அப்பா, எங்களால் கரை துறை அற்ற வாழ்க்கையை வாழ முடியாதபடிக்கு பாவம் என்கிறதான சேற்றிலே விழுந்து போகிற நிலைதான் ஆண்டவரே இன்றைய சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, இப்படிப்பட்டதான பாவ சேற்றிலே நாங்கள் விழுந்து போய் விடாதபடிக்கு, அவைகளிலேயே நாங்கள் தத்தளித்து மூழ்கி போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒரு விசை கரம் தூக்கி எடுப்பாக சுவாமி. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஒரு வாய்ப்பு ஆண்டவர் அப்பா, உடைய ஒரு வாய்ப்பின் நிமித்தமாய், ஒரு சொல்லின் நிமித்தமாய் அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படக்கூடுமானால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீ கொடுப்பீராக. என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படத்தக்கதாய் பரிசுத்த ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து புதிய பூமியை நாங்கள் ஆண்டு கொள்ளும்படியாய், சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் தகுதியாக்கப்பட ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நீ கொடுப்பீராக. நித்தியத்தை குறித்ததான வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நாங்கள் இனி வரும் காலகட்டங்களிலே நித்தியத்துக்குரியதான கரை திரை அற்றவர்களாய் உடைய வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி புரிவீராக சுவாமி. உடைய தெய்வீக கரம் எங்களோடு கூட இருந்து நித்திய வாழ்வுக்குள்ளாய் எங்களை வழி நடத்தட்டும். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.